ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th அக்கௌண்டன்ஸில் இருக்கிற சாப்டர் 1 மார்க்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோடைய ஷார்ட்கட் மெத்தட் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆர் ஜெனரலி மெயின்டைன்டு பை, அதாவது ஜெனரலாக இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்லாம் யார் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் சைஸ்டு பிஸ்னஸ் மட்டும்தான் நமக்கு இது வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது நீங்கள் வந்து ரெக்கார்ட்ஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னா நமக்கு சட்டுன்னு நான் வருது ஸ்மால் சைஸ்டு. ஓகே, ஸ்மால் சைஸ்டு ரோல்ஸ் ஆஃப் ட்ரேடர் பிஸ்னஸ் இவங்க மட்டும்தான் நமக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. மித்த எல்லாருமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா, பெரிய பிஸ்னஸ் அவங்கலாம். ஸோ அதனால் இன்கம்ப்ளீட் அப்படின்னா நமக்கு ஸ்மாலுன்றது சடக்குன்னு ஞாபகம் வரணும். ஸோ செகண்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட்மெண்ட், அதாவது அஃபேர் பண்ணணும். எதை நம்ம வந்து அஃபேர் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் வந்து அசட்டை தான் நம்ம வந்து அஃபேர் பண்ணுவோம். ஒரு அசட் இருக்குது அப்படின்னா அசட்டுன்றது ஒரு பொருள் மொத்தமாக இருக்கிறது நம்ம வந்து அசட்னு சொல்லுவோம். அதை தான் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபேர் பண்ணுது. நீங்கள் வந்து இந்த அஃபேர்ன்ற வார்த்தையை பார்த்தாலே நீங்கள் வந்து அசட்டுன்றது உங்களுக்கு நான் வந்துடணும். ஓகே, செகண்ட் ஒன்றில் வந்து பார்ட் பி தான் ஆன்சர். ஓகே, தேர்ட் ஒன்று போகலாம். ஸோ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து இதுலேயே உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் அப்படின்னா நமக்கு பிகினிங்னு அர்த்தம். ஓப்பனிங் அப்படின்னா நமக்கு பிகினிங்னு அர்த்தம். பிகினிங்னாலும் ஓப்பனிங்னாலும் ஒன்று தான். ஓப்பனிங்னால் நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம்னு அர்த்தம். ஓப்பன் பண்ண போகிறோம் ஒரு மார்க்கெட்டோ எதோ ஒன்றையும். பிகினிங்னாலும் அதுதான், நான் இன்றைக்கி வந்து தொடங்க போகிறேன். பிகினர் அப்படி சொல்லுவாங்களா, நான் இந்த தொழிலுக்கு புதுசு அப்படின்னா அது பிகினராக குடிக்கும். ஓப்பனரும் ஒன்று தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு ஏ. ஓகே, தேர்ட் ஒன் இதோடைய, அதாவது தேர்ட் ஒன்றில் எக்ஸஸ் ஆஃப் அசட், அதாவது நான் இன்றைக்கி சேல் பண்ணிட்டேன், மிச்சம் என்கிட்ட கொஞ்சம் அசட் இருக்குது. ஓகே, அசட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து அமௌண்ட்டாக இருக்காது, நமக்கு வந்து ஒரு பொருளாக தான் நமக்கு வந்து கிடைக்கும். அசட் அப்படின்றது ஒரு பொருளை குறிக்கிறது, அது வந்து அமௌண்ட்டை குறிக்காது. ஸோ அதில் வந்து லாஸும் கிடையாது, கேஷும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. அது வந்து ஒரு கேபிட்டலாக நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு பொருளாக. ஓகே, ஃபோர்த் ஒன்னுடைய ஆன்சர் வந்து பார்ட் சி. இப்போ நம்ம அஞ்சாவது ஒன் வேர்டு பார்க்க போகிறோம். ஸோ அஞ்சாவது ஒன் வேர்டில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஐட்டம் ரிலேட்டிங் டு த பில்ஸ் பேயபிள் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த டோட்டல் கிரெடிட் அக்கௌண்ட். இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பில் வந்து பே பண்ண போகிறீங்க ஒரு டோட்டல் கிரெடிட் அக்கௌண்ட்டுக்கு. பில் பே பண்ணக்கப்புறம் அதை வந்து அக்செப்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் டியூரிங் த இயர். நான் இன்றைக்கி பே பண்ணிட்டேன், அது வந்து இந்த இயர்க்குள்ளே அக்செப்ட் பண்ணிடும். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து பார்ட் சி. ஸோ சிக்ஸ்த் ஒன் வேர்டு பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் ஒன் வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து பரிசில் கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் the amount of credit sales can be computed from, இது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ்ன்னு தானே போட்டிருக்கேன். ஸோ அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் இன் கம்ப்யூட்டட் ஃப்ரம், இதில் வந்து கிரெடிட்ஸ் வராது, டோட்டல் கிரெடிட்ஸ் வந்து வராது. இதில் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் டோட்டலும் ஒன்று தான். ஒரு அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படி சொல்கிறத விட டோட்டலும் நீங்கள் சொல்லலாம்ல, அதுலேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏ இல்லைனா பி தான் ஆன்சர் அப்படின்ட்டு. இதில் நீங்கள் வந்து கிரெடிட் இருக்கிறதுனால இங்கே ஆல்ரெடி இங்கே கிரெடிட் இருக்குது. ஸோ கிரெடிட் வந்து இது வந்து ஆன்சர் வராது. ஸோ இதுதான் ஆன்சர், பார்ட் ஏ தான் இதில் வந்து ஆன்சர். ஸோ ஏழாவது ஒன்னோடு போகலாம். ஏழாவது ஒன்னோட பொறுத்த மாட்டுக்க விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. இதில் வந்து எது ட்ரூ இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அன் அன்சாட்டிஸ்ஃபைடு மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ரெக்கார்டிங் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடு மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டு. ஓகே, ஏன்னா பண்ண முடியாது, அன்சாட்டிஸ்ஃபைடு தான், சாட்டிஸ்ஃபை ஆகாது ரெக்கார்டிங் ட்ரான்ஸ்ஃபர் வந்து. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு ஓன்லி ஃபார் கேஷ் அண்டு பர்சனல் அக்கௌண்ட். இதுவும் கரெக்டு. ரெக்கார்டு எதுக்கெலாம் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா கேஷுக்கும் பர்சனல் அக்கௌண்ட்ஸுக்கும் நம்ம வந்து ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் டூ நாட் அக்செப்ட். சில டைம் கேஷ் அத்தாரிட்டிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த ஆல் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது வந்து தப்பு. ஓகே, அப்போ இதுதான ஆன்சர். ஸோ ஓகே, இதில் வந்து நாட் ட்ரூன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எல்லா டைப் ஆஃப் ரெக்கார்டுக்குமேமோ சூட்டபுளாக இருக்காது அப்படின்றது தான் இது கரெக்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எட்டாவது ஒன்னோடு பார்க்க போகிறோம். ஸோ எட்டாவது ஒன்னோட வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. இதில் கொடுத்துருக்க பிக்கர் வேல்யூவை நீங்கள் இந்த வேல்யூவோட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 64,000 வந்து வரும். ஸோ 85,000 மைனஸ் 21,000 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 64,000 வந்து வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர்.
ஓகே, 9th ஒன் வேர்ட் இது மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் உங்களுக்கு 10,000 கிடைக்குது. அந்த 10,000 நான் வந்து ப்ளஸில் எழுதிக்கிறேன். அது வந்து டியூரிங் அதாவது ட்ராயிங் டியூரிங் த இயர் அது வந்து உங்களுக்கு மைனஸ். நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, அது உங்களுக்கு வந்து மைனஸ். ஓகே, -6,000. ப்ராஃபிட் டியூரிங் த இயர் வந்து 2,000 போட்டிங்க. அண்டு அடிஷ்னலாக நீங்கள் கேபிட்டல் வாங்குறீங்க, அது ஒரு 3,000 இப்போது 10,000ல் 6,000 போச்சுன்னா 4,000 கூட 2,000 6,000 ஆச்சுன்னா 6,000 ப்ளஸ் 3,000 9,000 வந்துருச்சா? ஸோ இதில் வந்து 9,000 தான் ஆன்சர். 10வது இதுதான் லாஸ்ட் ஒன் வேர்ட். இந்த சாப்டருடைய லாஸ்ட் ஒன் வேர்ட் இது தான். இதையும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் 2 ஸ்மால் வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அது ரெண்டையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே வந்து 120 வருமா? வந்துருச்சு. இப்போது இந்த வேல்யூ இருக்கா, இதில் மைனஸ் பண்ண போகிறீங்க. அப்போது இதில் 20,000 வருதா? ஓகே, 20,000 வருதா? ஸோ இதில் வந்து டி தான் ஆன்சர். ஸோ இந்த 10 ஒன் வேர்டுமே உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க உங்களுக்கே புரியும். ஸோ கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் இந்த வீடியோவை, ஒரு தடவைக்கு 2 தடவை, உங்களுக்கு ரொம்ப புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஒரு நேரம் பார்த்ததுக்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஈஸியாக எக்ஸாம் எழுதுங்க, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். தேங்க்யூ.